ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன கையில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அவகோடோ ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் ஒரு கடையில் நான் வாங்கினேன். இந்த ஃப்ரூட் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதும் இல்லை, கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்ததும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை கட் பண்ணி பார்க்க போகிறேன். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இது காயாக இருக்கும்போது ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். இந்த க்ரீன் இந்த கலரில் இருக்கும். ஸோ இது பழுத்ததுக்கப்புறமா இந்த கலரில் மாறும். இந்த கலரில் மாறினதுக்கப்புறம் தான் இது பழமாக இருக்குது, இதை கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Oh my God. Nice. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க இந்த சீட். ஸோ இதை எப்படி சாப்பிடணுன்னா, உள்ளே இருக்க இந்த சீடை எடுத்துட்டு இப்படி இருக்குல்ல, ஒரு ஸ்பூனை வச்சு பட்டர் மாதிரி இப்படி செஞ்சு சாப்பிடணுமா. சாப்பிட்டா டேஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, இதில் இனிப்பும் இல்லை, உப்பு காரம் எந்த டேஸ்ட்டுமே இல்லைங்க. சப்புன்னு இருக்குது. அஜிச்சோ, நான் இதை எப்படியோ இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி இதை ஆசாசியாக கட் பண்ணேன். சீரியஸ்லி இது சாப்பிட்றதுக்கு சுத்தமாகவே நல்லாவே இல்லை. இதில் உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு தான் நம்ம சாப்பிட்டுக்கணும் போல். இதில் ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. ஆனால் இதோடைய ப்ரைஸ் என்ன தெரியுமா? ஒரே ஃப்ரூட்டு 73 ரூபீஸ். மனசு வராமல் இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன், எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா பெரிய ஏமாற்றமாக போச்சு எனக்கு. நிஜமாவே ஐயோ, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல, வச்சிடுறேன். ஓகே, பாய்.